திருவாரூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயல்வீரர்கள் கூட்டம் இன்றைக்கு மன்னார்குடியில் நடைபெறுகிறது. நீங்க வேற எதுவும் கேளுங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பொதுவாகவே நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு பிள்ளை பிடிப்பவருக்கு கூட மற்ற கட்சிகளிலிருந்து ஆட்களை பிடிப்பதில் தான் இந்த திமுக மும்முரமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஊழல், முறைகேடுகள், யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் இங்கே நிலவுகின்றது. எனக்கு தெரியல, பட் ஒன்னு நீங்க சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திரு நயினார் நாகேந்திரன் அம்மாவின் தொண்டராக இருந்து அமைச்சராக எல்லாம் இருந்தவர். அவர் பாஜகவின் தலைவரான பிறகு இன்னும் அம்மாவின் தொண்டர் என்ற மனநிலையிலே இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் புரட்சி தலைவரையும் இதே அம்மா அவர்களோடும் யாரையும் ஒப்பிட்டு சொல்வதை அம்மாவின் தொண்டர்களும் தலைவரின் தொண்டர்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உறுதியாக அதை அவர் விலகிச் சென்றதற்கு காரணமானவர்கள் அவருடன் பேசி அவரை மீண்டும் கூட்டணி கொண்டு வர வேண்டும் என்றுதான் நான் பலமுறை சொல்லி வருகிறேன். உறுதியாக அவரை சமரசம் செய்து மீண்டும் எங்கள் அணியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. இங்க வந்து வாக்காளர்களா ஒருத்தர் சேர்றாருன்னா அவருக்கு ரேஷன் கார்டெல்லாம் நமது தமிழ்நாடு அரசாங்கம் தானே கொடுக்குது. ஒருத்தவங்க இப்ப பீகார் மாத்திரம் இல்ல, பல மாநிலங்களில் உள்ளவங்க இங்க வந்து செட்டில் ஆகி அவங்களுக்கெல்லாம் உறுப்பினர் அட்டை வாங்குவது, வாக்காளர் அட்டை வாங்குவது யதார்த்தமான ஒன்று தானே. இதுல என்ன குளறுபடி இருப்பதாக ஏதாவது நினைக்கிறீங்களா நீங்க? அது வெளிமாநில இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா தமிழர்கள் போய் எல்லா மாநிலங்களிலும் செட்டில் ஆயிருக்காங்க. அது மாதிரி மற்ற மாநிலங்களிலும் இங்க தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிறாங்க. அங்கே அவங்க வாக்காளர் பட்டியலில் அவங்களுக்கு வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறப்ப இங்க அவங்க எங்க வந்து தங்குறாங்களோ அங்க நம்ம ரேஷன் கார்டுல வாங்குறாங்க. இங்கே வந்து பர்மனண்டா தங்குறப்ப அவங்களுக்கு வாக்காளர் அட்டை அவங்க ஓட்டர் ஆகிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்தியாங்கிறது ஒரு எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையா இருக்க வேண்டிய ஒரு நாடு. இங்க வந்து அவர்கள் வந்தார்கள், நம்ம தமிழர்கள் எங்க எல்லாம் போயிருக்காங்க. அது போல அந்த மாநிலங்கள் பிரச்சனை வந்தா நீங்க எப்படி இருக்கும்? அதனால இந்த கேள்வியே நான் வந்து சரியில்லாத கேள்வின்னு நினைக்கிறேன். எப்படி நான் பீகார்ல இருந்து ஆளுகளை ட்ரெயின்ல கூட இங்க இறக்கி விட்டு போறாங்களா? அது கிடையாது. உழைப்பு தேடி எல்லா மாநிலங்கள்ல இருந்து இங்க வராங்க. குறிப்பா பீகார், உத்தரப்பிரதேசம், அது மாதிரி நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருடமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அது பல பேர் இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. இங்கே செட்டில் ஆனவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்குது. அவங்க இங்கே வாக்காளர் பட்டியலில் சேர்த்து இங்கே ஓட்டளிக்கும் உரிமை பெற்றா இந்தியாவில் உள்ள எல்லாரும் எங்க வேணாலும் போகலாம். இதுல நீங்க இங்க வரக்கூடாதுன்னு யாரையும் தடுக்க முடியாது. அதனால சொல்றேன், இந்த கேள்வியே அர்த்தமற்றதாக எனக்கு தெரியுது. எல்லா கட்சிகளுமே பொதுக்கூட்டத்தை ஆரம்பிச்சு இல்ல, மற்ற கட்சிகள் வந்து ஊரா செல்ற மாதிரி தலைவர்கள் செல்றாங்க. நாங்கள் தேவையான பொழுது எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் இது போல வந்து மக்களை சந்திக்கிற பயணங்களை தொடர்கிறோம். அதாவது அண்ணன் பன்னீர்செல்வம்
7-8 ஆண்டுகளாகவே பாஜக கூட்டணியில் இருப்பவர். 24 தேர்தலில் கூட அவர் சுயேட்சையாக கூட போட்டியிட்டவர். அவர் விலகியதற்கு காரணம், கூட்டணியை விட்டு விலகியதற்கு காரணம் என்பது என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். இது போன்று தொடர்ந்து நடக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக கட்சி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. மற்றவர்களை பற்றி நான் பதில் சொல்வதற்கு சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன். முதல்ல எல்லாம் ஒற்றுமையாக செயல்படணும். இன்னும் கூட்டணியில் இருப்பவர்களை வெளியேறாமல் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் புதிய கட்சிகள் வருவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இன்னும் கட்சிகளிலிருந்து பல பேரை திமுக கபலீகரம் செய்வதை தடுப்பதற்கு அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இந்த நேரத்தை சொல்ல முடியும். அதிமுக உறுப்பினர்களுக்கு நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க இந்த மாதிரி கேள்வி என்ன கேள்வி அது? நீங்க கேள்வி வேகமா கேளுங்க, அப்பதானே ரெக்கார்ட் ஆகும். வேட்பாளர்களுக்கு நான் கேட்பேன்னு சொல்ல, கேட்பீங்களான்னு கேட்டாங்க. நான் அதுக்கு பதில் சொன்னேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில போட்டியிடுகின்ற 234 தொகுதியிலும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செல்ல அழைக்கின்ற பட்சத்தில் நான் செல்வேன்னு சொன்னேன். நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கட் பண்ணிருக்கீங்க, அழைக்கின்ற பட்சத்தில். அதுதான் இந்த கேள்வியே நீங்க கேட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நீங்க வாக்கு கேட்பீங்களான்னு. அப்ப நான் சொன்ன தேசிய ஜனநாயக கூட்டணியில 234 தொகுதிகளுக்கு நான் வாக்கு கேட்க செல்வேன், அவர்கள் அழைக்கின்ற பட்சத்தில். இதுதான் என்னுடைய பதில். பொறுத்திருந்து பாருங்களேன். நீங்க உங்க யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்தெந்த கூட்டணி எப்படி இருக்குங்கிறது தெரியும். கொஞ்ச காலம் பொறுமையா இருங்க. டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு எல்லாம் ஒரு எந்தெந்த கட்சி எந்த கூட்டணியில இருக்குங்கிற உங்க கேள்விகளுக்கெல்லாம் உறுதியாக பதில் தெரிஞ்சது. இல்ல, இந்திய கூட்டணியில யாரு முதல்வர் என்பதை இந்த கூட்டணியை பலப்படுத்துகின்ற மருத்துவ இருக்கிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற பட்சத்தில், அதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கின்ற பட்சத்தில் நாங்கள் ஆதரிப்போம். யாரு யாரு எனக்கு அதை பத்தி தெரியலங்க. நீங்க இப்ப கேட்டதுதான் எனக்கு மன்னார்குடியில தான் புது செய்தியா இருக்கு. அதாவது மன்னார்குடி போன்று எங்கெல்லாம் எங்களது வேட்பாளர்கள் தகுதியானவர்கள், வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளவர்களுக்கு உறுதியாக கூட்டணியில நாங்கள் போட்டியிடுவோம். எங்கெல்லாம் எங்கள் வேட்பாளர்கள் இப்பதான் சொன்னேன், தகுதியானவர்கள் காமராஜ் போல, ரங்கசாமி அண்ணன் போல, அவர் கொட்டியம் ராஜசேகர் போல எங்கெல்லாம் எங்களது வேட்பாளர்கள் தகுதியானவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்களோ அது எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் எல்லாம் உறுதியாக இந்த தேர்தலில் போட்டியிட்டு உறுதியாக வெற்றி பெறுவார்கள். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லிட்டு அதை தாண்டி நம்ம வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. இல்ல, அவருடைய முறையீடு தவறில்லை. பட் உச்சநீதிமன்றம் பார்வை போய் நம்ம நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அதை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். எல்லா காலத்திலையும் நம்ம சில தீர்ப்புகள் சர்ச்சைக்கு உள்ளாகின்றன.
மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.